ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா எங்களோட நியூ இயர் வ்ளாக் தான். டைம் கிடைக்கிறப்போ இந்த வ்ளாகை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு டிசம்பர் 31 நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாஸ்டன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அந்த பார்க்கிங்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லை ரொம்ப டிராஃபிக் ஆகும். ஸோ அதனால் என்னென்னா நார்த் பில்லரிக்கா ஸ்டேஷனில் விட்டு நாங்கள் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் ஸ்டேஷன் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது யாருமே இல்லை, ஸ்டேஷனே ரொம்ப காலியாக இருந்தது. சரி க்ரௌட்லாம் முன்னாடியே போயிருப்பாங்க போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஏறணும். ட்ரெயின்லேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் க்ரௌட் இல்லை, நார்மலான க்ரௌடு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து டிடி கார்டனை ரீச் பண்ணிட்டோம், அதாவது நார்த் ஸ்டேஷன் டிடி கார்டன் பாஸ்டனில். ஸோ இறங்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிட்டோம், ஓகே இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துடுவாங்க போல். ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் நைட்டு 10 o'clock. ஸோ அது மட்டும் இல்லை, நியூ இயர் அன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்க எப்பயுமே. நைட்டு 8 o'clockலேருந்து லாஸ்ட் ட்ரெயின் வரைக்கும் இந்த நாளுக்கு ஃப்ரீ, நம்ம பேலாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா நியூ இயரை முன்னிட்டு அவங்க செலப்ரேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அதனால் ஃப்ரீ சொல்லி வருஷம் அது இந்த இயர் அப்போ ஃப்ரீ தான். ஸோ அங்கே போய் ரெஸ்ட் ரூம் தேடினவங்க, ரெஸ்ட் ரூம்லாம் கூட பூட்டி வச்சுட்டாங்கங்க அந்த டிடி கார்டனில். லாஸ்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள தான் போய் நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம். அப்புறம் இதுதான் வந்து டிடி கார்டன் வெளியில் வந்து அந்த வியூவு. இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்களா அந்த லைன் நிற்கிது, அது வந்து அங்கே ஒரு பப் இருந்துச்சு, அதுக்கு தான். எப்பயுமே பாஸ்டன் இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் முன்னாடி ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கோம், அதே வியூ மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக லைட்ஸு அந்த நியூ இயர் லைட்ஸ் எதுவுமே இந்த செட்டப்பில் எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம அந்த சிட்டியில் உள்ளே நடந்து போவோம் இல்லையா, நியூயார்க் இல்லை பாஸ்டன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து மிஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலி வெய்ய காலத்துக்கு ஓகே, பட் இந்த கோல்டு ஏன் போய் நிற்கிறாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டே போனேன். ஒருவேளை அந்த ஹாட்டான மிஸ்ட் வருதா என்னன்னு தெரியல, டவுட்டு தான். நெக்ஸ்ட் வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டிடி கார்டன்லேருந்து ஃபஸ்ட்டு குவின்சி மார்க்கெட் போயிடலாம். அங்கே போயிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்டன் ஹார்பர் பார்த்திங்கன்னா அப்படியே குவின்சி மார்க்கெட் ஆப்போசிட்லேயே தான் இருக்கும், ஒரு 3 minutes வாக்கு தான். ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணி தாங்க போனோம். பட் குவின்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க போல், அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 10 அங்கே போகிறதுக்கே 10-11 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி போனதால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் போயிட்டு இருந்தோமா, அதனால் குவின்சி மார்க்கெட்டும் வந்து மூடிட்டாங்க. ஸோ உள்ளே போய் கொஞ்சம் அது ரொம்ப குளிராக இருந்துச்சு, -5 degree இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஜாக்கெட்டு எல்லாமே வியர் பண்ணியிருந்தாலுமே அந்த குளிர் ரொம்பவே தாங்கலை. அதுவும் பர்டிகுலராக பாஸ்டன் வந்து ரொம்பவே கோல்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக அந்த இப்போ போகிறது கூட ஹார்பர் தானா, அது சுற்றி வாட்டர் பீச்சஸ் நிறையா இருக்கும், அதனால் வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, அந்த நியூ இயர் லைட்ஸ்லாம் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. குவின்சி மார்க்கெட் ஃப்ரண்ட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேக் டோர் வழியாக சரி போய் பார்க்கலாம் தான் போனோம். எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. சரி அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உடனே வந்து டைமும் ஆகிடுச்சு, 11:45 போல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பாஸ்டன் ஹார்பரை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா அந்த நியூ இயர் லைட்ஸு டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே யோசித்தேன் ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இவ்வளோ குளிராக இருக்குமே, அதுவும் வந்து கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறோமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நார்மல் டேஸில் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான். இந்த குளிரில் நம்ம போக்கில் தான் வந்து கொஞ்சம் 1க்கு 2 முறை யோசிப்போம். சரி ஓகே ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடுவோம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். குளிருமே அதிகமாக தான் இருந்துச்சு, -5 இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதுவும் இல்லை ஸ்னோ வேறு போட்டிருந்தான் 2 மணிக்கு மேலே. எப்பயுமே ஸ்னோ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாகவே தெரியும். சரி வந்தாச்சு, எப்படியும் இதையாச்சும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி தான் வந்து வந்திருந்தோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோரும் கேதர் ஆக ஃபஸ்ட்டு வந்து க்ரௌடு கம்மியாக இருந்தது. 11:45 ஆனதுமே சரி தபன்னு அந்த கூட்டம்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னு தெரியல. எல்லோரும் வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் இது கொஞ்சம் பெரிய இடம்னு வச்சுக்கோங்களேன். எங்கே நின்றுந்தாலுமே நமக்கு அந்த ஃபயர் ஒர்க் பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்தந்த ஸ்பாட்டை பிடிச்சி எல்லோரும் அழகாக நின்னாச்சு. நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஹியர். எடுக்கிறீங்களா ஃபோட்டோ? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஃபயர் ஒர்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக யூஎஸில் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கெலாம் லேபர் டே அப்போல்லாம் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா 12:15க்கு ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிடும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 12:45க்கு ட்ரெயின் இங்கேருந்து நார்த் பில்லேரிக்காவுக்கு. ஏன்னா அது ரொம்ப டைம் இப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, டைம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா 12:45க்குனா கடகடன்னு இங்கேருந்து ஒரு 13 மினிட்ஸ் போல் நமக்கு வாக் இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கூட டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணல. முடித்த உடனேவே நாங்கள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து போகிறதுக்கும் ட்ரெயின் நாங்கள் போய் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இதுலேருந்து என்னென்னா இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி க்ரௌடடோட இந்த ஃபயர் ஒர்க்ஸோடு நான் எப்பயுமே நியூ இயர் பார்த்ததில்ல. ஸோ பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி எனக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோட்டல் போகலான்னு பிளான் இருந்துச்சா. ஸோ அதனால் ஊபனில் இருக்க கோதாவரிக்கு தான் வந்து இருந்தோம். இந்த ஹோட்டல் ஆல்ரெடி வந்திருக்கோம், நல்லாயிருக்கும், பஃபே இருக்கும் இந்த ஹோட்டலில். ஸோ நியூ இயர் பஃபேக்கு தான் வந்திருந்தோம். ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பஃபேல பானிபூரி வச்சுருந்தாங்கங்க. நான் ஆல்ரெடி பானிபூரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயுமே வீட்டிலே வந்து பண்ணி சாப்பிட்டுக்குவோமா. ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸாக கொஞ்ச நாள் நாங்கள் பண்ணவே இல்லை. அது மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனேவே நான் சிக்கன் அது இதுன்னு நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பானிபூரிக்கு போயிட்டேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்பா திருப்தியாக இருந்துச்சு. இதுதான் பஃபே. இதுங்க ஃபுல்லாகவே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வெஜ்ஜு, அந்த லாஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நான்வெஜ் ஆப்ஷன்ஸு ப்ளஸ் டெசர்ட்ஸும் இருக்கும். இந்த பஃபே வந்து எப்போ ஸ்டார்டிங் தெரியல. நாங்கள் கரெக்டாக 12:30 1:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே போகிறதுக்கு. அங்கே போய் 3 வரைக்குமே பஃபே வந்து அதாவது 3 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டு நேராக வந்து தேவன் பஸ்டர்ஸ் கிளம்பிட்டோம். இது வந்து இந்த எதுவுமே பார்த்திங்கன்னா ஊபனில் தான் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு டைம் பாஸாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இங்கே வந்திருந்தோம். ஆல்ரெடி ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 3rd டைம் இங்கே வரோம். இங்கே வந்துட்டால் போதும், கிட்ஸு வந்து நம்மளை தேடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவங்களுக்கு விளாட ஆரம்பிச்சிடுவாங்க.
இந்த இடத்துக்கு வந்தாலே டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் வந்த மாரி இருந்துச்சு. டைம் செக் பண்ணக்குள்ள என்னடா 6 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்தாலே கிட்ஸோட கிட்ஸா நம்மளும் மாறி, நம்மளுமே ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுடுவோம். ப்ளஸ் இங்கே வந்து டிக்கெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸும் அங்கே வாங்கலாமா. ஸோ டிக்கெட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணணுன்ட்டு பாயிண்ட்ஸ் அதிகமாக வர கேம்ஸு அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து விளாட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுமே. இந்த நியூ இயர்க்கு ஒரு பிளானுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் எழுந்தப்பவே ரொம்ப லேட்டாக எழுந்தோமா, ஓகே என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு வீட்டிலே இருந்துடலாம் அப்படி தான் இருந்தோம். பட் இந்த ஹோட்டல் போகிற பிளான்னு வந்து கடைசியாக வந்து டேவ் அண்ட் பஸ்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஃபுல் பேக்கடாக இருந்துச்சு இந்த டேவே எங்களுக்கு. அதுவும் இயரோட ஃபஸ்ட் டேவே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன தெரியுமா, அந்த கிஃப்ட்டு வாங்கினா தான் வீட்டுக்கு போவேன்ட்டு ஒருத்தவன். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த கேமை தான் வாங்கி அதில் கரெக்டாக 150 டிக்கெட்ஸ் வந்தது. நெக்ஸ்ட்டு டீலா நோ டீலா இதுலேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 70 டிக்கெட்ஸ் போல் வந்திருந்தது. ஸோ அந்த கார்டு வந்து நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் விளையாடி வச்சுருந்ததுலேயே கொஞ்சம் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.